சுடர் சுடர் எந்திரிச்சுக்கோ. இந்தா ஜூஸை குடி. ம். இந்தா ஜூஸை குடி. சார் வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உள்ள வாங்க. சுடர் ஸ்கூலுக்கு போல? உடம்பு முடியல சார், ஜுரமா இருக்கு. என்னங்க சுடர், என்னம்மா? சச்சோ, அம்மா கிளம்புனதுல அழுதுகிட்டே இருந்தல்ல, அதான் ஃபீவர் வந்திருக்கு. சுடர் அம்மா, ஐயோ, இங்க பாருமா. எனக்கு அம்மா பார்க்கணும் சார். சரி, இருடா சுடர், இருடா. சரி 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 சரி, நீ அழாதடா, அழாத. பாரு. ஐயோ, சாரி சாரி சாரிடா. நான் வேற சும்மா இல்லாம ஏதோ அம்மாவை ஞாபகப்படுத்திட்டேன். சாரிடா. டேய் சாரிடா. அழாதம்மா. சுடர் இங்க பாரு, அழாதடா. இப்ப நீ குட் கேர்ள்ல, அழக்கூடாது. அழக்கூடாது, அழக்கூடாது. சுடர்மா, இத பாரு, உன்னை நான் அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நீ குடிமா. குடி. இது குடி, குடி. எடுத்து குடி, குடி. சரி சரி சரி, அழக்கூடாது. என்னவோ தெரியல சார், அபி கிளம்பி போனதுல இருந்தே சுடர் பாவம் ரொம்ப சோர்ந்து போயிட்டா. ஏக்கம் இருக்குதானே சார் செய்யும், பாவம் குழந்தை தானே. இந்த பாரு சுடர், உன்னோட அம்மா சீக்கிரம் வெளியே வந்துருவாங்க, அதுக்கு நான் பொறுப்பு. ஆனா இப்படி அழற சுடர் நல்லாவே இல்லை. நீ அழாம இருந்தாதான் ஃபீவர் சீக்கிரமா சரியாகும். இந்த பாரு, அதே மாதிரி நல்லா தெம்பா சாப்பிடணும். உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். இல்ல, எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு அம்மா வந்தாலே போதும். சரி, உன்னோட அம்மாவை வெளியே கொண்டு வர என்னென்ன வழி இருக்குன்னு நான் தேடிட்டு தான் இருக்கேன். நான் கண்டிப்பா உனக்கு கொடுத்த ப்ராமிஸை காப்பாத்துவேன், சரியா? சார் கொஞ்சம் வாங்கல, பேசணும். சரிடா, அழலாம் கூடாது, ஜூஸ் குடிக்கணும். நான் மாமாட்ட பேசிட்டு கிளம்புறேன். அழக்கூடாது. சார் வாங்க, சரி, படுத்துக்கோ. சார், அபி கிளம்புறப்ப என்னால சரியா பேசக்கூட முடியல. அபியை பார்த்து பேசணும் சார், அதுக்கு உங்களால ஏற்பாடு பண்ண முடியுமா? இல்லை சார், அபி தப்பிச்சு போனதான் ஜெயிலில் ரெக்கார்ட்ஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதனால இன்ஃபேக்ட் எனக்கே பெர்மிஷன் கிடைக்கல. நான் அபி சார்பா அவங்க கேஸ் அட்டன் பண்ணி அவங்கள பரோல கொண்டு வந்த லாயருங்கிறதுனால என் டீம் விசாரிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுவும் எப்பன்னு தெரியல. சார், இப்படி அபியை இக்கட்டான சூழ்நிலையில தள்ளி விட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. அபி கிட்ட நான் அவனை தேட மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன் சார். ஆனாலும் எனக்கு அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆதகமா இருக்கு சார். சார், இந்த பாருங்க, நீங்க பசங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. நானும் அபியும் மற்றதை பாத்துக்கிறோம். வரி பண்ணாதீங்க சார், பாத்துக்கிறோம். என்னமோ சார், என் மனசு கேட்க மாட்டேங்குது. சுடருக்கும் உடம்பு சரியில்லை, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சார். அதெல்லாம் சரியாயிடும். ஒரு விஷயம் பண்ணலாம், டாக்டர்கிட்ட கூட்டு போலாமா? வாங்க போலாம், வாங்க. இல்ல சார், வேணாம், நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன். 3 வேளைக்கு மாத்திரை மருந்து எழுதி கொடுத்துருக்காங்க சார். சரி, அப்ப நான் கிளம்புறேன் சார். சுடரும் நீங்களும் ரொம்ப அப்செட்டா இருந்தீங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சுடரை பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா எனக்கு தயங்காம சொல்லுங்க, தெரிஞ்ச டாக்டர்ஸ் கூட இருக்காங்க. சார் சார் இருங்க சார், இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். சரளா, இருங்க, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் கிளம்பணும். சுடர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். வாங்க சார். சுடர், நல்லா சாப்பிடு, டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டுக்கணும். ஹாப்பியான சுடரை நான் நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப பார்க்கணும். ஓகே, ஹை ஃபை. வரமா?
அனுப்பிட்டு வரேன். ம் பார்த்துக்கங்க. சரிங்க சார். சரிங்க சார், வரேன். ஓகே சார், வாங்க. குமுதா, எனக்கு என்னமோ மனசு கஷ்டமாவே இருக்கு. நாமெல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நிலைமை இருந்தாதான் ஆச்சரியப்படணும் அபி. பயத்திலயும் விரக்திலயும் தானே நம்ம வாழ்க்கையே ஓடுது. இல்ல குமுதா, சுடர் இங்க இருந்த அண்ணன் வீட்டுக்கு என்ன பிரிஞ்சு போனால, அப்ப கூட அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு சுடராவது வெளி உலகத்தை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சு என் மனசை நான் தேத்திக்கிட்டேன். ஆனா அந்த குடோன்ல இருந்து போலீஸ் என்ன கூட்டிட்டு வந்தப்போ சுடர் என் கையை பிடிச்சுக்கிட்டு பாவமா கண் கலங்கி என்ன ஒரு பார்வை பார்த்தா. அதுல இருந்து என்னால இன்னும் மீளவே முடியல. சுடருக்காகவே நீ அங்க அவ கூடவே இருக்கணும்னு, திரும்ப ஜெயிலுக்கெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு நானும் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அபி. சுடருக்கு இந்த வயசுல என்ன தெரியும்? அவ ஏன் அவ அப்பா அம்மாவை பிரிஞ்சிருக்கணும்? கடவுள் ஏன் அவளை இப்படி சோதிக்கணும்? இத நினைச்சு பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு அபி. சுடர் அவ அப்பாவை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தா. நான் ஒரு நாள் சுடரை தனியா கூட்டிட்டு போய் எனக்கும் வெற்றிக்கும் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஓரளவுக்கு நான் அவளுக்கு எடுத்து சொன்னேன். ஆனா அது சுடருக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுச்சுன்னு தெரியல. பாவம். பிறந்ததுல இருந்தே அப்பாவை பார்க்காம அப்பா யாருன்னு தேடி தவிக்கிற அந்த குழந்தையோட மனநிலைமை என்னவா இருக்கும்னு அந்த சூழ்நிலைய சந்திக்காத நம்மளால கணிக்கவே முடியாது அபி. ஆமா, நான் கிளம்புறப்போ அவ சோகமா இருந்த முகம்தான் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. இப்ப அவ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னு ஒரே யோசனையா இருக்கு. மேடம், அபி இதுல ஒரு கையெழுத்து போடு. மேடம். சொல்ல அபி. மேடம், எனக்கு அண்ணனையும் சுடரையும் பார்க்கணும். அதுக்கு பெர்மிஷன் கிடைக்குமா மேடம்? இல்ல அபி, நேர்ல பாக்குறதுக்கு இல்ல, போன்ல பேசுறதுக்கு கூட பெர்மிஷன் கிடைக்காது. மேடம், நான் தப்பிச்செல்லாம் வரல மேடம். யாரோ என்னை கடத்திட்டு தான் போனாங்க. எனக்கு ஏன் அந்த போலீஸ் மேடம் அப்படி சொன்னாங்கன்னே தெரியல. நான் உன்னை நம்பினாலும் ஜெயில் ரூல்ஸ் எல்லாம் மீற முடியாது அபி. நீ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போகலன்னு நிரூபணம் ஆகுற வரைக்கும் நீ யாரையும் மீட் பண்ணவோ பேசவோ நாங்க அனுமதிக்க முடியாத. மேடம், சுடர் ரொம்ப ஏங்கி போயிடுவா மேடம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அதை யோசிச்சுதான் கோர்ட்ல உனக்காக ஆர்கியூ பண்றதுக்கு அந்த லாயரை நெக்ஸ்ட் வீக் விசாரணைக்கு வர சொல்லிருக்கோம். அவர் கொடுக்கிற ரிப்போர்ட்ஸையும் போலீஸ் கொடுக்கிற ரிப்போர்ட்ஸையும் கடைசியா உன்னை இங்க கூட்டிட்டு வந்து ஏசிபி சார் கொடுக்கிற ரிப்போர்ட் படியும் நாங்க சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு மேல இருக்க அபிஷியல்ஸ் தான் டிசைட் பண்ணணும். பாத்துக்கலாம் அபி. அபி வருத்தப்படாத அபி. நீ தப்பு பண்ணலன்னு பிரபாகரன் சார் கண்டிப்பா இவங்களுக்கு புரிய வைப்பாங்க. அந்த கர்ணாவால தொடர்ந்து நான் செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் செஞ்ச வேலையால கொஞ்சம் எனக்கு இருந்த நிம்மதியும் போயிடுச்சு. ராதிகா மேடம் மூலமா சுடர்கிட்ட அண்ணன் கூட எல்லாம் பேசுற வாய்ப்பு கூட இல்லாம போயிடுச்சு. ஆனா கண்டிப்பா நான் வெளியில வருவேன். அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத அபி.